சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுப்பா, எப்படி இருக்க? சித்தப்பா அப்பா பக்கத்துல இருக்காங்களா? இருக்காரு. கொஞ்சம் அப்பா கிட்ட போனை கொடுங்களேன். கொடுக்குறேன். யார் லைன்ல? விக்கின்னு. உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு விக்கி. சொல்லு மகேஷ். அப்பா, நான் இப்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். என்னாச்சு மகேஷ்? நான் கேட்கிற கேள்விக்கு எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. என்னப்பா என்கிட்ட அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் எந்த உண்மையை அவன்கிட்ட மறைக்க போறேன்? எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? அப்பா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுவும் பதில் சொல்லாம இருக்கீங்க? இல்லப்பா, நீ திடீர்னு இப்படி கேட்டதும் எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அப்பா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லப்பா. ஏன் திடீர்னு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியும், நான் தாலி கட்டுற மாதிரியும், நீங்க எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிற மாதிரியும் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. மகேஷ், உனக்கும் கவிக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு இல்ல? அந்த ஞாபகம் தான் உனக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதப்பா. பா, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கப்பா. கவிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ நீங்க சிவப்பு கலர் சட்டையை போட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு இப்போ ஞாபகத்துல வர்றது நீங்க பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போட்டிருக்கீங்க. அப்படிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தயவு செஞ்சு மறைக்காம உண்மையை சொல்லுங்கப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? மகேஷ், இல்லன்னு சொல்றான்ல. நீ திரும்ப இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? அப்படி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருந்தா நான் ஏன் அதை உன்கிட்ட மறைக்க போறேன்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. நீயே ஏதாவது யோசிச்சு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நடந்தது எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறாங்களா? இல்ல நானா தான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேனா? என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாருன்னே தெரியல. உண்மையிலேயே நடக்காத ஒண்ணு நான் கற்பனை பண்ணிக்கிறேனா? அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த அடங்க பிடாரிக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, நான் அஞ்சலிக்காக இப்ப எதுவும் பேச போறது இல்லனே. நான் பேச போறதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைக்காக. யாரோ ஒருத்தரை ஏமாத்துறதே பாவம். பெத்த பிள்ளை கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறது பெரிய பாவம். அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறேன். அத போய் பாவம்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எது நல்லதுன்னு அவன் முடிவு பண்ணட்டுனே. அவன் வாழ்க்கையும் சேர்த்து நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அவனுக்கு தான் எது நல்லதுன்னே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அந்த அடங்க பிடாரிய போய் கல்யாணம் பண்ணிருப்பானா? அவனுக்கு எது சந்தோஷமோ அதைத்தானே அவனும் செய்வான். நீங்க அவனுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி இப்ப அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்கீங்களே. நீங்க செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. அவனுக்கு எல்லாமே மறந்துருச்சுங்கிறத நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சு இப்ப நீங்க அவன் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆனா எத்தனை நாளைக்கு உங்களால இதெல்லாம் மறைச்சு வச்சிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரமே எல்லா உண்மையும் ஒரு நாளைக்கு வெளியே வரத்தான் செய்ய போகுது. இல்லனா விக்கிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரத்தான் போகுது. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்புனால அவ வாழ்க்கையே குழப்பமாக போகுது. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்படி ஆகவும் விட மாட்டேன். அவன் வாழ்க்கைக்கு எது நல்லது, என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாம நிம்மதியா இரு. நான் பாத்துக்கிறேன்.